வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் தமிழில் நான் நிறைய விஷயம் சொல்லிட்டு வரேன். இதில் இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸலில் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, அப்புறம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சம் இஃப், கவுண்ட் இஃப், வி லுக்கப், எக்ஸ் லுக்கப் இந்த மாதிரி பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இது உலகத்தில் யார் ஒர்க் பண்ணாலும் சம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பிரதமர் நரேந்திர மோடி சம் அப்படின்றத எக்ஸலில் பயன்படுத்தினார்னா அதுக்கு ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். இப்போது நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சம் அப்படின்னு சொல்லி எக்ஸலில் டைப் பண்ணார்னா அவருக்கும் அதே மாதிரி தான் ப்ராசஸ் ஒர்க் ஆகும். உலகத்தில் எந்த கம்ப்யூட்டர் எடுத்தாலும், எந்த லேப்டாப் எடுத்தாலும் எல்லா லேப்டாப்லேயும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். எல்லா டெஸ்க்டாப் பிசிலையும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் மேக், ஐபேடில் ஒர்க் பண்ணாலும் அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அதுக்கு பேர் தான் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் பை மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அவங்க கொடுத்துருக்குறது. ஓகே, ஆனால் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆச்சுன்னா, நான் என்னோட லேப்டாப்பில் ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை நான் ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன்னா அது என்னோட லேப்டாப்பில் மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுற மாதிரி வச்சுருப்பேன். வேற ஒரு லேப்டாப்பில் போய் பண்ணணும்னா இது காப்பி பண்ணி அங்கே போய் போட்டு கொண்டா தான் பண்ண முடியும். ஓகே, ஆனால் வி லுக்கப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணாச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் ப்ராசஸ் டிஃபைன் பண்ணியிருக்கு. ஓகே, இது சிம்பிளாக சொல்லியிருக்கிறேன். ஜஸ்ட் இதோட டீட்டெயில் நினைஞ்சு பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸல் ஃபைலில் இது பில்ட்இன் ஃபங்க்ஷனுக்கு உண்டானது கொடுத்துருங்க. சம்னா இந்த மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் வரும். கவுண்ட்னா இந்த மாதிரி கைடன்ஸ் வரும். இதில் சம் குரூப்பில் சம் இஃப் எஸ், சம் ப்ராடக்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உலகத்தில் யார் யூஸ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணும். அதே மாதிரி தான் கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் இஃப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வி லுக்கப்னு சொல்லி டைப் பண்ணுற பாருங்க. வி லுக்கப் அப்படின்னு சொல்லி ஒன்று டைப் பண்ணால் இந்த ஒரு டெஃபினேஷன் வருது பாருங்க. லுக்ஸ் ஃபார் எ வேல்யூ இன் தி லெஃப்ட் மோஸ்ட் காலம் ஆஃப் அ டேபிள் and then returns a value in the same rows from a column you specify. By default, the table must be sorted in ascending order. ஓகே, இந்த மாதிரி தான் டெஃபினேஷன் எல்லாருக்குமே உலகத்தில் வரும். ஸோ இப்போ ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணியாச்சுன்னா இந்த கைடன்ஸ் இந்த மாதிரி வருது இல்லையா, ஃபார்முலா கைடன்ஸ்லாம் வி லுக்கப் அப்படின்னு சொல்லி போட்டுனாவது லுக்கப் வேல்யூன்ற ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் கேட்குது. அடுத்தது டேபிள் ஏர் என்ற செகண்ட் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ என்னன்னு கேட்கும். அடுத்தது மூணாவது ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் காலம் இண்டெக்ஸ் நம்பரோட ஷார்ட்கட் ஃபார்ம் COL_index_NUM அப்படின்னு போட்டிருக்கு. நாலாவது ஃபைனல் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் ரேஞ்ச் லுக்கப் அப்படின்றது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கு. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது என்னன்னா நம்ம ஆப்ஷனல் கொடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. கொடுக்கலன்னா அது டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ இது காப்பி பண்ணி வைக்கிறேன். ஸோ இது ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ இது வேற ஒரு ஃபைலில் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இன்னொரு ஃபைல், புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே போயிட்டு நான் ஈக்குவல் டு வி லுக்கப் போட்டாலும் அதே மாதிரி தரும். புரியுதுங்களா? ரெண்டு ஃபைலும் வேற வேற ஃபைல். அதே மாதிரி நான் எத்தனை ஃபைல் பண்ணாலும் இது மாதிரி தான் வரும். ஸோ இங்கே வேணா உங்களுக்கு ஷேப் ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டு இது ஃபைல் 2ன்னு போட்டுக்கிறேன். ஃபைல் 2ல வி லுக்கப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண என்ன வருது, இந்த மாதிரி ஃபார்முலாவோட கைடன்ஸ் அந்த 4 ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் கேட்குது இல்லையா. எந்தெந்த 4 ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் இங்கே டீட்டெயிலாக இருக்கு பார்த்துங்க. ஸோ இப்போ இதே தான் இது ஃபைல் 1 அப்படின்னு சொல்லி இங்கே இன்சர்ட் பண்ணுறேன். இது பாருங்க, இங்கே கீழே போட்டுக்கிறேன். ஓகே, ஃபைல் 1. ஸோ ஃபைல் 1லையும் வி லுக்கப் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. ஃபைல் 2லையும் வி லுக்கப் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுது. ஓகே, ஸோ இதனால தான் இது பில்ட்இன் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஈக்குவல் டு சம்னு சொல்லி போடுவோம். இப்போ சம்னு சொல்லி போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டாச்சுன்னா என்ன ஆகுது, சம் போட்டு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் நம்பர் 1ன்றது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், ஏன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கிடையாது. ஆனால் நம்பர் 2 கமா டாட் டாட்டான்னு போட்டுக்கலாம். நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 சொல்லி இன்ஃபினிட்டின்னு அந்த மாதிரி அர்த்தம். ஓகே, எத்தனை நம்பர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் ஃபைல் 1ல் எப்படி வருது, இந்த மாதிரி வருது இல்லையா. அதே மாதிரி கவுண்ட்னு சொல்லி கொடுக்குறான். கவுண்ட் இஃப்னே கொடுக்கலாம். கவுண்ட் இஃப்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும், கிரைட்டீரியா கொடுக்கணும். ஓகே, இதுதான் இதோட சின்டாக்ஸ். ஸோ உலகத்தில் யார் ஒர்க் பண்ணாலும் இதே தான். நான் சொன்ன மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி ஒர்க் பண்ணாலும் இதே தான் வரும்.
அப்புறம் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒர்க் பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும். இது ஃபைல் 1ல் இப்படி போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ ஃபைல் 2ல் அதே மாதிரி பார்க்கலாம். ஈக்குவல் டு SUM ஓப்பன் ப்ராக்கெட் போடுறேன். ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே போடுறேன். அதே மாதிரி கவுண்ட்னு சொல்லி சும்மா ஏதோ இடத்துல போடுறேன். கவுண்ட் இஃப். ஓகே. ஸோ இங்கேயும் அதே தான், ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியா தான் கேட்குது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எல்லா ஃபைல்லையும் எல்லா இடத்துலையும் யார் ஒர்க் பண்ண, உலகத்தில் யார் ஒர்க் பண்ணோம், இதுதான் வந்து அதோட சின்டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த ஃபைலில் போய் பார்க்கலாம். இப்போது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ரைட் கிளிக் பண்ணி இந்த ஒரு ஷீட்டில் ரைட் கிளிக் பண்ணி வியூ கோடுன்னு சொல்லி கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் பர்டிகுலராக வந்து இந்த மாடியூல் 1ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போனோம்னா ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போது இதில் வந்து இந்த பாருங்கள், தமிழ் கிரேட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? இந்த தமிழ் கிரேடுன்றது வி லுக்அப் சம் அது மாதிரி. ஓகே. இந்த மாதிரி தமிழ் கிரேடுன்னு சொல்லி டைப் பண்ணியாச்சுன்னா இந்த ஃபார்முலா எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வரும். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, ஸ்கோர் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 90னா கிரேட் ஏன்னு சொல்லி வரும். ஸ்கோர் வந்து ஈக்குவல் டு கிரேட் பின்னு எப்போ வரும்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் 75 சொல்லி வந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா? இந்த ஃபங்க்ஷன் யார் வேணாலும் மாற்றிக்கலாம். கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 90 வேண்டாம், எனக்கு கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 99 கொடுத்தா தான் கிரேட் ஏ வேணும்னு சொல்லி இன்னொருத்தர் வேற ஒரு லேப்டாப்பில் டிஃபைன் பண்ணலாம். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இந்தியாவில் டிஃபைன் பண்ணி கிரேட் ஏ கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் யூஎஸில் வந்து கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 70 அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே கிரேட் ஏ கொடுக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஃபங்க்ஷன் நேம் வந்து ட்ரேட், தமிழ் ட்ரேடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். யூஎஸில் போய்ட்டு அதே வந்து அவங்க தமிழ் ட்ரேடுன்னு சொல்லி போட்டால் இந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபைலில் போய்ட்டு இந்த இடத்துல நம்ம கிரேட் ஏன்னு சொல்லி வருதுக்கு இதில் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். எல்லோ கலரில் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். அது என்ன ஃபார்முலானா இந்த இடத்துல க்ரீன் கலரில் பண்ணி காமிக்கிறேன். க்ரீன் கலர் அதோட ஃபார்முலா டெக்ஸ்ட் வந்துருக்கு. ஸோ இப்போ கிரேட் ஏன்னு சொல்லி இருக்கிறத நான் இங்கே டெலீட் பண்ணுறேன். இப்போ இங்கே போய் டைப் பண்ணலாமா, ஈக்குவல் டு TAMIL அப்படின்னு சொல்லி டைப் பண்ண உடனே அவர் இன்சர்ட் ஃபங்க்ஷன் சொல்லி ஒன்று காமிக்கிறது பார்த்தீங்களா? இது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இங்கே கீழே ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா? அதை பார்த்து அப்படியே கூட டைப் பண்ணலாம். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு எந்த ரெஃபரன்ஸ்னா இந்த மார்க் இருக்கு இல்லையா, D4ல கொடுத்தாச்சுன்னா இப்போ அதோட கிரேடை வந்து என்ன வரும், கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 9 கிரேட் ஏ சொல்லி வரும். வந்துச்சுங்களா? இப்போ அதோட ஃபார்முலா வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நான் ஃபார்முலா டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். அதிலே பார்த்துக்குங்க எப்படின்றத இங்கே மறுபடியும் டெலிட் பண்ணி காமிக்கிறேன். டெலிட் பண்ணுற அந்த க்ரீன் கலர் ஏரியாவில் ஈக்குவல் டு ஃபார்முலா டெக்ஸ்ட் FORMULATEXT ஓப்பன் ப்ராக்கெட். எந்த இதில் ஃபார்முலா என்ட்ரி பண்ணியிருக்கோம், இந்த எல்லோ கலர் ஏரியா E4ல் அதை வந்து ரெஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துப்பாரு. ஸோ E4ல் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோம், இப்போ இந்த க்ரீன் கலரில் செல் ரெஃபரன்ஸ் F4ல் வந்துருக்கு. ஈக்குவல் டு தமிழ் கிரேட் விதின் ப்ராக்கெட் D4ல் என்ன ஃபார்முலா இருக்கோ அதை டெக்ஸ்ட் ஃபார்முலா கொண்டு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இப்போது இந்த மார்க் வந்து இப்போ நான் இது வந்து ரெட் கலரில் போட்டு காமிக்கிறேன். மார்க் வந்து ரெட் கலரில் என்ட்ரி பண்ணியிருக்கிறோம். அதோட செல் ரெஃபரன்ஸ் வந்து D4ல் என்ன மார்க் இருக்கோ அதுக்கு இந்த மாதிரி கிரேடு வரணும் இல்லையா? ஸோ D4ல் வந்து இப்போ ஒரு 5 மார்க் சொல்லி கொடுத்தா என்ன கிரேடு வருதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, Dன்னு சொல்லி வருது. ஏன்னா நம்ம கிரேடு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ 71 சொல்லி கொடுத்தா என்ன கிரேடு வருது, கிரேடு C வருது. ஓகே. அப்புறம் 89 சொல்லி கொடுத்தா கிரேடு B வருது. 89க்கு அப்புறம் 90 அண்ட் அபவ்னா கிரேடு ஏன்னு சொல்லி வரணும்னு போட்டுருக்கோம். ஸோ 90க்கு அப்புறம் நீங்கள் 91 போட்டால் கிரேடு ஏ வரும். ஓகே. 92 போட்டாலும் கிரேடு ஏ வரும். ஆனால் 89 சொல்லி போட்டாச்சுன்னா கிரேட் B வரும். அதே மாதிரி 75 சொல்லி கொடுத்தாச்சுன்னா கிரேட் B வருது. 74 கொடுத்தா என்ன வருது, கிரேட் C வருது. இதுதான் வந்து நம்ம யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து உங்களுக்கு ஆட்டோமேஷன் யூஸ் ஆகும். ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இங்கே யூசேஜ்னு சொல்லி ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இங்கே யூசேஜ்னு சொல்லி போட்டாச்சுன்னா என்னென்னா, அம்மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி போடணும்னா எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர்மெண்ட், எலக்ட்ரிக் கிட்டார்னா மியூசிக் அப்படின்னு சொல்லி வரணும்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் சும்மா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். பட் கோடில் போய் பார்த்தோன்னா அந்த கோட் வந்து விசுவல் பேசிக் அப்ளிகேஷனில் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்கிறோம். இதுதான் அதோட பேர். யூசேஜ் அப்படின்னாச்சுன்னா என்ன வரணும், இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் எலக்ட்ரிக் கிட்டாராக இருந்தால் என்ன பண்ணணும், யூசேஜ் இஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி போடணும். அப்புறம் எல்சிஎஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் ஈக்குவல் டு அம்மீட்டர்னு சொல்லி இருந்தால் யூசேஜ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் கரண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம்.
இது வந்து இந்த 2 ஐட்டத்துக்கு மட்டும் தான் இது பொருந்தும், இந்த யூசர் டிஃபைன்ட். ஓகே. ஸோ அதுவும் என்னோட லேப்டாப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். இது வேற யாராவது ஒர்க் பண்ணணும்னா இந்த VBA கோடை வந்து அவங்க காப்பி பண்ணி அவங்க பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஸோ இங்கே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து தமிழ் கிரேட் அப்படின்றது கொண்டு இருக்கும். சம் அந்த மாதிரியே வந்து தமிழ் கிரேட், VLOOKUP அந்த மாதிரி வந்து தமிழ் கிரேட். ஆனால் சம்மு VLOOKUPம் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஆனால் தமிழ் கிரேடுன்ற என்னோட லேப்டாப்பில் மட்டும் ஒர்க் ஆகுன்றோம்னா நான் தான் அதுக்கு யூசர், என்ன நான் சொன்ன மாதிரி தான் அது ஒர்க் பண்ணும். ஓகே. ஸோ இதுதான் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறது. ஓகே, தேங்க்யூ, டேக் கேர், பாய்.